சமயத்தில் காப்பாள் சமயபுரத்தாள் என்ற முதுமொழிக்கு ஏற்ப தன்னை நாடிவரும் பக்தர்களை உரிய காலத்தில் வந்து காக்கும் அன்னை சமயபுரம் மாரியம்மன் திருத்தலத்தின் பல அரிய தகவல்களை இப்போது காண்போம். ஸ்தல வரலாறு என்ன சொல்கிறது தெரியுமா? வசுதேவர் தேவகி தம்பதியின் 8வது குழந்தையான கிருஷ்ணருக்கு பதிலாக நந்தகோபனின் பெண் குழந்தை கம்சனத்து சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்படுகிறது. கம்சன் அந்த பெண் குழந்தையை கொல்ல முயன்றபோது அவனிடமிருந்து தப்பித்து வானில் உயர்ந்து உன்னை கொல்லும் யமன் கோகுலத்தில் வளர்கிறான் என்று கூறி மறைந்த அந்த மாயக் குழந்தைதான் நம் சமயபுரம் மாரியம்மன். இங்கு மாரியம்மன் சுகாசினியாக காட்சி தருகிறாள். அன்னை இடதுகாலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு கம்பீரமாக அமர்ந்துள்ளாள். பாதத்தின் கீழே ஆணவம், கன்மம், மாயை ஆகியவற்றை குறிக்கும் 3 அசுரர்களின் தலைகள் காணப்படுகின்றன. தலைக்கு மேல் 5 தலை நாகம் படம் விரித்திருக்க 8 திருக்கரங்களில் கத்தி, கபாலம், சூலம், மணிமாலை, வில், அம்பு, உடுக்கை, பாசம் ஆகியவற்றை ஏந்தியுள்ளாள். நெற்றி நிறைய திருநீறு மற்றும் குங்குமம் அணிந்து ஜொலிக்கும் தோடுகள் மற்றும் மூக்குத்தியுடன் அருள்பாலிக்கிறாள். சமயபுரத்தாள் 27 நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களை தன்னுள் அடக்கி 27 யந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் அருள் புரிகிறாள். இந்த மூலவர் விக்கிரகம் முற்றிலும் மூலிகைகளால் ஆனது. அவையால் மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. உற்சவரம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது. அன்னை எப்போதும் குளிர்ச்சியாக இருப்பதற்காக கருவறையைச் சுற்றி எப்போதும் ஈரத்தன்மையுடன் வைத்திருக்கிறார்கள். பொதுவாக பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருப்பதுதான் வழக்கம். ஆனால் இங்கு பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்கிறாள். இது பச்சை பட்டினி விரதம் எனப்படுகிறது. மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வரை 27 நாட்கள் நடைபெறும் இந்த விரத காலத்தில் இளநீர், மோர், பானகம், துள்ளு மாவு மற்றும் வெள்ளரிப் பிஞ்சு ஆகியவை மட்டுமே அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கப்படுகின்றன. முன்பு அன்னை உக்கிரமாக இருந்ததால் காஞ்சி பெரியவரின் ஆலோசனைப்படி அம்மனின் கோரை பற்கள் அகற்றப்பட்டு சாந்த சொரூபியாக மாற்றப்பட்டாள். மேலும் அம்மனின் உக்கிரத்தை தணிக்க ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி என 3 விநாயகர்கள் ஒரே சந்நிதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர். சமயபுரத்தாள் பெருமாளிடமும் ஈஸ்வரரிடமும் சீர்வரிசை பெறும் தனிச்சிறப்பு கொண்டவள். தங்கை சமயபுரத்தாளுக்கும் அண்ணன் ஸ்ரீரங்கநாதருக்கும் இடையே ஓடுகிறது கொள்ளிடமாறு. தைப்பூசத்தின் போது கொள்ளிடக்கரையில் நீராட வரும் அம்மனுக்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் ஆலயத்திலிருந்தும் சித்திரை திருவிழாவின் 10ஆம் நாளில் திருவானைக்காவல் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஆலயத்திலிருந்தும் பட்டுப் புடவைகள் மற்றும் சீர்வரிசைகள் வந்து சேரும். இந்த தலத்தில் உயிர் பலி கிடையாது. மாவிளக்கும் எலுமிச்சம்பழ மாலையும் அம்மனுக்கு மிகவும் விருப்பமானவை. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நேர்ந்து கொண்டு கரும்பு தொட்டி கட்டி வேண்டிக் கொள்வதும், குறைகளை காகிதத்தில் எழுதி தல விருட்சமான மருத்துவ குணங்கள் நிறைந்த வேப்ப மரத்தில் கட்டுவதும் இங்குள்ள விசேஷ பிரார்த்தனைகளாகும். தாலி பலம் வேண்டி சுமங்கலிப் பெண்கள் மங்களப் பொருட்களை தானமளித்தால் அம்மனே அவற்றை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பதாக ஐதீகம். இங்கு விபூதி பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கி குணம் பெற தனி மண்டபமும் அவர்களுக்கு தினமும் அபிஷேக தீர்த்தமும் வழங்கப்படுகிறது.